ஆண்டவர் சிலுவையில் மரித்தாலும் அதே கல்வாரியில் இருந்துதான் வெற்றி வீரராய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். சிலுவையை உற்று பார்ப்போம். அதன் வழியாகத்தான் வெற்றி என்பதை புரிந்து கொள்வோம். முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டாம். பெற்றோருக்கு எதிராக, அருள் பணியாளர்களுக்கு எதிராக, ஆயர்களுக்கு எதிராக கூடி கூடி பேசுவதை விட்டொழிப்போம். தட்டி கொடுத்து பாராட்டுவோம். நல்லது நடக்க வழிகாட்டுவோம். ஆண்டவர் சொன்னார், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மனிதர் பேசும் பயனற்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் தீர்வை நாளில் கணக்கு கேட்கப்படும். மறந்துவிட வேண்டாம். நம் அன்பு தாய் பேசினார்கள், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்ல பேசினார்கள்.